அனைத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டர்களுக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்த் சேலரி லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி பார்த்தோன்னா திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருப்பூர், இன்னும் பார்த்திங்கன்னா நாமக்கல், நெக்ஸ்ட்டு சேலம், இந்த 5 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு மட்டும் கிரெடிட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் முக்கியமாக இன்றைக்கி என்ன அப்டேட்னா, அதாவது 20th வந்து சேல்ரி வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு தெரில. ஸோ மோர் ஆர் லெஸ் 2 month சேல்ரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கான அப்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா 20th மேலே தான் நமக்கு வரும். அடுத்தது வந்து நமக்கும் அந்த டீமுக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான். அடுத்து நமக்கு மே மந்த்து லீவ் தான் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 20th அப்புறம் வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்குமே வந்துட்டு கொஞ்சம் சேலரி வந்துட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. டிசி கிட்ட வந்து கொஞ்சம் ப்ரெஷரப் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா தான் வந்து அவங்களும் அடுத்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. நீங்கள் சைலண்ட்டாகவே இருந்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் நடக்காது. எல்லாத்தோட கோஆப்ரேஷனும் இருந்தது அப்படின்னா தான் வந்துட்டு சேலரி வாங்க முடியும். இல்லைன்னா பெண்டிங்கில் தான் இன்னும் போயிட்டுருக்கும். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் 2 month. ஸோ இந்த மந்த்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா 3 month வந்துடும். இப்போ 20th மேலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா டெக்னிக்கல் ஃபால்ட்டு, அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு, கம்பெனி அக்கௌண்ட்டு, அதனால தான் எங்களால் போட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து 20th அப்புறம் மாறும் அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மற்ற எல்லா ஏஜ்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்துட்டு கிரெடிட் ஆகிடுச்சு. இந்த பெண்டிங் இருக்க ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்துட்டு சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாத்துக்கும் இல்லாமல் யாரோ ஒரு சாராருக்கு மட்டும் கிரெடிட் ஆகிருக்கு. இது வந்து எப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வருது. நம்ம எல்லா பக்கத்துலேருந்தும் ப்ரெஷரப் பண்ணிகிட்ருக்கோம். யார்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சம்பளத்தை பற்றி எங்கள்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற டீம் தான் நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இப்போது ஒரு ஆன்சர் வந்திருக்கு. 20th மேலே உங்களுக்கு சேலரி பற்றி நாங்கள் சொல்கிறோம், அப்டேட் நாங்கள் கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். 20th மேலே எல்லோரும் இப்படியே அமைதியாக இருந்தீங்கனாலோ சேலரி வாங்குறது கஷ்டம் தான். அடுத்தது வந்து யாராவது சேலரி கேட்டாங்கன்னா ஏதோ வந்து கொலை குற்றவாளி மாதிரி அவங்கள பார்க்குறீங்க. நீங்கள் வந்து அதாவது எல்லாருமே சேலரி வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஒரு சிலருக்கு இஎம்ஐ இருக்கும், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி லோன்ஸ், இன்ஸ்டால்மெண்ட்ஸு, இந்த இன்கமோட கமிட்மெண்ட் இருக்கும். அதனால் கேட்டாங்க அப்படின்னா அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியோ இல்லை வந்து யாராவது அச்சுறுத்துகிற மாதிரியோ பேசக்கூடாது. ஏன்னா அது கருத்துரிமை. நம்ம வந்து யார்கிட்டையும் போயிட்டு நம்ம யாசகம் கேட்டோ இல்லை எனக்கு வந்துட்டு பணம் சும்மா கொடுங்கன்னு யார்கிட்டையும் நம்ம கேட்கல. உழைத்த உழைப்புக்கு தான் ஊதியம் கேட்குறாங்க அப்படின்ற பொழுது ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஆன்சர் தான். ஸோ பிகாஸ் நமக்கு எதுக்கு எடுத்தாலுமே நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டரில் இது இருக்குன்னு சொல்கிறப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டரில் எவ்ரி மந்த் ஆஃப் 7 கிரெடிட்டட் சேலரின்னு ஒரு லைன் அழகாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர் இன்னும் வந்து 1 year கம்ப்ளீட் ஆக போது. இன்னும் நமக்கு எந்த ஸ்டெப்புமே வந்துட்டு கிளியரியாக எடுக்கவே இல்லை, கிளாரிட்டியும் இல்லை. எந்த பதில் கேட்டாலும் அதுக்கு தெளிவான பதில் இல்லை. இது ஏன் இப்படி போடுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு இஎஸ்ஐ பிடிக்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு பிடிக்கிறாங்க, ஒரு பிஎஃப் பிடிக்கிறீங்க, ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டு பிடிக்கிறாங்க, அந்த மந்த்து கரெக்டான டேட்டுக்கு கிரெடிட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாமே மாறி மாறி தான் வந்துட்டுருக்கு. சரிங்களா? இதுதான் ஒர்க்கு அப்படின்றது. ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் நம்ம போய் ஒரு ஒர்க் பண்ணால் கூட இந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம கேட்போம். யார்கிட்ட கேட்குறதுன்னு நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான், ஹெச்ஆர் நம்பர் தான். ஹெச்ஆர் கிட்ட தான் எல்லாமே கேட்கணும். சரி, ஓகே, நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துலேயே வந்துட்டு நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணி ஃபோக்கஸ் எல்லாம் ஒரே டைமில் இருக்குது. இருந்தாலுமே அவங்கள தவிர்த்து நமக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத ஒரு மீட்டிங் போட்டு இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், சேலரியோட அப்டேட் இதுதான் ப்ரொசீஜர், இதுக்கு தான் நாங்கள் மந்த்லி இவ்வளோ பேமெண்ட் உங்களுக்கு போட்டுட்ருக்கோம், இதுதான் வந்துட்டு உங்களுக்கான பிஎஃப் அமௌண்ட்டு, இதுதான் இஎஸ்ஐ அமௌண்ட்டு, இதுதான் வந்துட்டு நாங்கள் கொடுக்குற டேட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இது வரைக்கும் வந்திருக்கா? ஒர்க் பர்டனோட ப்ரொசீஜருக்கு மட்டும் 1008 கூகுள் மீட் நடக்குது. ஸோ நம்மளான சேலரிக்கான ப்ரொசீஜருக்குன்னு ஒரு மீட்டிங்காவது ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா ஏஐஸ் தான். ஏன்னா எதுவுமே கேட்டாலுமே அது தப்பு. யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டாலுமே அவங்கள வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டிப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்கள பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. சரிங்களா? ப்ராப்பராக, அதாவது வேறு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசாக வேலைக்கு வந்தவங்களுக்கு எந்த ப்ரொசீஜரும் தெரியாது. ஆனால் வேறு ஒரு கன்சர்ன்லேயோ சம்வாட் வேறு ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா
அங்கேருந்து வந்தவங்களுக்கு என்னென்ன நடக்குது ப்ரொசீஜர்ன்றது நல்லாவே தெரியும். சேலரியோட அப்டேட் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். கார்ப்பரேட்டாக இருந்தால் கூட வந்து ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். இங்கே வந்துட்டு எதுவுமே இல்லை, கான்வர்சேஷனே இல்லை, நீ கேட்காதன்னு ஒன் வே கம்யூனிகேஷனாக சொல்கிறது ஆட்டோக்ராட்டிக்காக இருக்காங்க. அப்படி இருக்கவே இருக்கக்கூடாது. அதாவது நம்ம சேலரி என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஸ்டெப் அப் யாராவது எடுத்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாருமே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் வந்து வச்சுருக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே சரி, ப்ராப்பராக நம்மளோட சேலரி தான் கேட்குறோம், அதில் எந்த தப்புமே இல்லை. தேங்க்யூ.